கைவிடுக 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 களப்பணியாளரை இணைக்கும் களப்பணியாளரை இணைக்கும் 2.0 திட்டத்தை கைவிடுக 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 ரத்து செய்க 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 உழவர்களின் வாழ்வாதாரத்தை உழவர்களின் வாழ்வாதாரத்தை உழவர்களின் வாழ்வாதாரத்தை உழவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் 2.0 திட்டத்தை பாதிக்கும் 2.0 திட்டத்தை ரத்து செய்க 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 அழிக்காதே 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 வளர்ச்சி அடைந்து வரும் வளர்ச்சி அடைந்து வரும் தோட்டக்கலை துறையும் வேளாண் உற்பத்தி துறையும் அழிக்காதே 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 2.0 திட்டம் மூலம் 2.0 திட்டம் மூலம் 2.0 திட்டம் மூலம் 2.0 திட்டம் மூலம் தோட்டக்கலைத்துறையும் வேளாண் வணிகத்துறையும் அழிக்காதே 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 அழிக்காதே. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இதற்கு முந்தைய ஆட்சியிலே வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் வணிகத்துறை, வேளாண் பொறியியல் துறை என்ற 4 துறைகள் தனித்தனியே செயல்பட்டு வந்து கொண்டிருந்தன. தற்போது சென்ற ஆட்சியில் வந்துட்டு நம்ம தேர்தலுக்கு முன்னதாக அவசரமாக இந்த 4 துறைகளையும் ஒன்றிணைத்து இந்த 4 துறைகளில் வேலை செய்யக்கூடிய களப்பணியாளர்கள் 4 துறைகளுடைய பணிகளையும் ஒரே களப்பணியாளர் செய்ய வேண்டும் என ஜியோ போட்டு இந்த திட்டத்தை உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தினால் தோட்டக்கலைத்துறை, வேளாண் வணிகத்துறை இந்த துறைகளினுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்படைகிறது. துறையினுடைய வளர்ச்சி வந்து பாதிப்படைகிறது வந்து நேரடியாக விவசாயிகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த திட்டம் எந்த ஒரு வல்லுநர் குழு அல்லது எந்த ஒரு கருத்து கேட்பு 4 துறைகளிடமே கருத்து கேட்பு கேட்டிருக்கணும். அப்படி கேட்காம ஒரே ஒரு துறை வேளாண்மை துறையிடம் மட்டுமே கருத்து கேட்பு நடத்திட்டு இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது வந்துட்டு விவசாயிகள் தான். ஏன்னா வேளாண்மை துறையில் உள்ள பணியாளர்கள், அதே மாதிரி தோட்டக்கலை துறையில் உள்ள பணியாளர்கள் இவங்க வந்து பட்டய படிப்பு முடித்து தான் தமிழ்நாடு தேர்வாணைய குழுவினால் வந்துட்டு தேர்வு செய்யப்பட்டு தான் இந்த பணிக்கு வந்திருக்காங்க. இவங்க படித்தது வந்து வேறு, ஒவ்வொருத்தர் வந்து படித்த நம்ம பயிர்கள் வந்துட்டு வேறு தொழில்நுட்பங்கள் வேறு. இப்படி இருக்கும் பொழுது இந்த துறைகளை வந்துட்டு எந்த ஒரு வல்லுநர் குழுவும் அமைக்காமல், எந்த ஒரு கருத்து கேட்பும் கேட்காம, அல்லது ஒரு வல்லுநர் குழு அமைச்சிருக்கணும், அல்லது வந்து களப்பணியாளர்கள்ட்டையாவது கருத்து கேட்பு நடத்தியிருக்கணும் 4 துறைகளிடமும். அப்படி எந்த ஒரு கருத்து கேட்பு நடத்தாமல் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுனால இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டி தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர் நலச்சங்கமும், உதவி தோட்டக்கலை அலுவலர் நலச்சங்கத்தின் சார்பாகவும், வேளாண் வணிகத்துறையின் சார்பாகவும் இன்று வந்து மாநிலம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் வந்துட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நாங்கள் கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து தமிழக முதல்வர் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தினை வந்துட்டு, இந்த திட்டத்தில் என்ன சாதக பாதகம் இருக்குங்கிறத எங்களுடைய தோட்டக்கலை சங்கத்திட்ட கேட்டறிந்து இந்த திட்டத்தை ரத்து பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். என்னுடைய பேர் வந்து ஆறுமுக பெருமாள், தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நலச்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறேன்.